வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பல்வேறு யோக ஞான விஷயங்களை, இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பல புதிரான விஷயங்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் நாட்டு தத்துவ ஞானிகள், பக்தியில் சிறந்த தபஸ்விகள், இவர்களெல்லாம் நெடுங்காலம் ஆராய்ந்து சொன்ன பல விஷயங்களை என் வாழ்வில் உண்மை என்று நான் பார்த்த பல சம்பவங்களை உங்களிடையே பகிர்ந்து வருகிறேன். இந்த மானிட வாழ்வு மிகப்பெரிய மர்மங்களும் புதிர்களும் நிறைந்தது. இதை ஆழ்ந்து பார்த்தாலின்றி இதில் காணப்படுகிற கணக்கில்லாத ரகசியங்கள் எளிதாக மனித மனதிற்கு எட்டாமல் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிய குழந்தையாக பிறந்து வளர்ந்து தவழ்ந்து சீராட்டி பாராட்டி நல்ல நாளிலே ஒரு பெயரையும் இட்டு அவன் இளமை பருவத்தை அடைந்து நடுத்தர வயதை அடைந்து திருமண வாழ்விலே நுழைந்து பலவிதமான பொருள்களை ஈட்டி குழந்தை குட்டிகள் மாடு மனை என்று வந்த நோக்கமே தெரியாமல் முழுக்க முழுக்க மயக்கத்திலே வாழ்கிற இந்த வாழ்வை எதையும் அறியாமல் நடத்தி கொண்டு சென்று இறுதியில் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து சென்று விடுகிறது. அதுவரை அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கிறது. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து சென்றவுடன் அந்த மனிதனுடைய பெயரை அந்த உடம்புக்கு யாரும் சொல்வதில்லை. அது பிணம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் எவ்வளவு நேசத்துக்கும் பாசத்திற்கும் உரியவராக இருந்தாலும் அந்த நாரும் உடலை நரி பொதி சோற்றினை நான் தினமும் சோறும் கறியும் நிரப்பிய பாண்டத்தை என்று ஞானிகள் கூறுவது போல, உடலை விட்டு உயிர் போனால் நாரும் உடல் நரிகளுக்கான பொதி சோறு என்று இந்த உடம்பை குறிப்பிடுகிறார்கள் ஞானிகள். நம்முடைய உடம்பை நாம் மிக மிக கவனமாக எத்தனையோ விதமான வைத்திய குறிப்புகள், அழகு குறிப்புகள், சுத்தம் சுகாதாரம் என்று கணக்கில்லாத விஷயங்கள் என்று பேசப்படுகிறது. அன்றும் இன்றும் அவ்வாறு தான் இருக்கிறது. அப்படி பாதுகாத்து நமது நமது என்று நாம் வளர்த்த இந்த உடம்பை மயானங்களிலே தெரிகிற நரிகள் நமக்கான பொதிசோறு ஒன்று அலைகிறது ஊருக்குள்ளே. எப்படியும் இது நம்மிடத்திலே வந்து சேரும் என்று இந்த நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான் என்று கூறுகிறார்கள். பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும். இந்த மிகப்பெரிய உடல் அல்லது அழகில் சிறந்த உடல், பலத்தில் சிறந்த உடல், அறிவில் சிறந்த உடல் என்று எத்தன்மையாதாக அது இருந்தாலும்
இந்த உடம்பை நாய்களும், நரிகளும், பேய்களும், கழுகுகளும் நம்முடைய உணவு அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. இது நம்மிடத்திலே தான் வந்து சேரும் என்று அவைகள் இதை உணவாக பார்க்கிறது. மனிதன் தானாக தன்னையே இந்த உடம்பாக பார்த்து இந்த மானிட வாழ்வில் முழுக்க முழுக்க மூழ்கி வாழ்கிறான். இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கியவுடன் பிணம் என்ற ஒரு பெயர் அவனுக்கு அந்த உடம்புக்கு வந்து விடுகிறது. பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு சூரையம் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. உயிர் போனவுடன் அதுவரை அவருக்கு பல பல பெயர்களெல்லாம் இருந்தாலும் அதை நீக்கி விடுகிறார்கள். பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி உறக்க அழுகிறார்கள். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூடி வந்து அழுகிறார்கள். சூறை மூழ்கள் நிறைந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான மயானத்தில் கொண்டு போய் வைத்து நெருப்புக்கு இரையாக்கி விட்டு வருகின்ற வழியிலே ஆற்றிலோ குளத்திலோ குளித்து விட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே, தண்ணீரில் மூழ்கி அந்த மானிடனை பற்றி, அந்த உறவினனை பற்றி நினைப்பு அந்த நீரில் மூழ்கியவுடன் பலருக்கு மறந்து போகிறது. நெருங்கிய உறவினர்கள் சில காலம் நினைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மிக மிக அனித்தியத்தன்மையோடு இருக்கிற இந்த உடல் வாழ்வு, இவற்றை நம்முடைய ஞானிகள் தெள்ளற ஆய்வு செய்து நமக்கு அனைவரும் கூறியிருக்கிறார்கள். யோகிகள், சித்தர்கள், பக்தர்கள், ஞானிகள் என்று அனைவரும் இந்த வாழ்வு, இந்த வாழ்வின் நிலையற்ற தன்மை, இந்த உடலின் நிலையற்ற நிலை, வாழ்வின் நிலையற்ற தன்மை, இதற்குள் யார் வாழ்கிறார்கள், ஏன் வாழ்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், எது வாழ்கிறது என்றெல்லாம் சிந்தித்துத்தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷங்களை, ஞான பொக்கிஷங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் மனித மனம் செய்வது இறைவனுடைய மாயையா? வந்ததும் தெரியாது, போகப்போவதும் தெரியாது, ஏற்கனவே செய்த காரியங்களும் தெரியாது. எல்லா மனிதர்களையும் போல சராசரியாக வாழ்ந்து கண்ணீர் பார்க்கிற இந்த உலகங்களை பற்றி சதாகாலமும் சிந்தனை செய்து எல்லோரும் எந்த வழியிலேயே செல்கிறார்களோ அதே வழியில் சென்று 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 தங்களுடைய வாழ்நாளை வீழ்நாளாக கழிக்கிற இந்த ஜீவ வர்க்கங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஞானிகள் பல பல காலங்களிலே அவதாரம் செய்து இந்த ஞானக்கண்ணை திறப்பதற்கு தங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்மிடையே கூறினார்கள். இந்த ஒரு மனிதர்களுக்கு பெயர் இடுவது என்பது அதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதன் ராமசாமி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராமசாமி இறந்து போனார். வாழ்கின்ற வரை அவர் ராமசாமி வருகிறார், ராமசாமி இருந்தார் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லுவது வழக்கம். ராமசாமி இறந்து போனார். அப்போது இறந்தது இந்த உடல்தான் இறந்திருக்கிறது. ராமசாமியின் உடல் இறந்து போய்விட்டது
என்று எவரும் சொல்வதில்லை. ராமசாமி இறந்தார். அப்போது இது பிணம் என்ற பெயருக்கு செல்கிறது. இறந்து பலகாலம் ஆகிவிட்டாலும் அவருடைய பெயரை சொல்லித்தான் அவர் இறந்தார். என்னுடைய தந்தை இறந்தார், தாய் இறந்தார் என்று பொதுவாகச் சொன்னாலும், ஊர் மக்கள் அவருடைய பெயரைச் சொல்லி எத்தனை காலமானாலும் சொல்லுகிறார். அவர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற விஷயங்களை செய்யும்போது, அவருடைய பெயரை மட்டுமல்ல, 3 தலைமுறையில் உள்ள பாட்டன், முப்பாட்டன் போன்றவர்களுடைய பெயர்களையும் சொல்லி இந்த திதி தர்ப்பணங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அவருடைய உடலோ இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. வெந்து சாம்பலாகி மண்ணோடு மண்ணாகப் போய்விட்டது. ஆனாலும் இந்த பெயர்களை உச்சரித்துத்தான் இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. அது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? அவருடைய உடம்பு அழிந்து போய்விட்டாலும், அவருடைய பெயரை அழைத்து இந்த செயல் செய்யப்படுகிறது என்றால், இந்த பெயர் என்பது இந்த மாமிச உடம்புக்கு விடப்படுவது அல்ல. இந்த பெயரே சூட்சும சரீரத்திற்குத்தான் இந்த பெயர் வழங்கப்படுகிறது. அவ்வாறு சூக்கும சரீரத்திற்கு இந்த பெயர் இருக்கிற காரணத்தால் தான் 3 தலைமுறை நபர்களையும் அதே பெயரைச் சொல்லி அழைக்கிறார்கள். அந்த பெயர் மூலமாகத்தான் இந்த தர்ப்பணங்கள், இந்த திதி காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. மானிட வாழ்வில் அந்த உடம்பிற்கு அதுவரை சொன்ன பெயர் சூக்கும சரீரம் விலகியவுடன் அந்த பெயர் இந்த உடம்புக்கு நீக்கப்பட்டு அதற்கு பிணம் என்று பெயராகிறது. ஆதி உடலில் வாழ்கின்ற வரை அந்த பெயர் அந்த மனிதனுக்கு அப்படியே இருக்கும். பல உலகங்களில் தங்கி மீண்டும் பிறவி எடுத்த போது மானிடனாக விதிவசத்தால் பிறந்தால் வேறொரு பெயர் அவருக்கு வருகிறது. பலர் என்னிடம் ஐயப்பாடுகளை கேட்பார்கள். பலருக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கிறது. பொதுவாக மனித மனம் என்ன எண்ணுகிறது என்றால், இப்போது ஒரு மானிட பிறவி கிடைத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் அங்கே இங்கே சென்று மானிட பிறவியே நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் பலர் என்னிடம் பேசுவதுண்டு, கேட்பதுண்டு. ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை. மானிட பிறவி கிடைப்பதற்கு பல பிறவிகளில் தவம் முயன்றால்தான் இது கிடைக்கிறது. அவ்வாறு அரிதாக கிடைத்த இந்த மானிட வாழ்வை முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே மீண்டும் மானிடனாக பிறக்க முடியும். இல்லாவிட்டால் பலவிதமான விலங்கு, பறவைகள், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய் என்று மணிவாசகப் பெருமான் கூறியது போல பல பல உயிரினங்களாக நெடுங்காலம் அந்த பிறவி அவ்வாறு கழிந்து மீண்டும் இவர்களுக்கு மானிட பிறவி கிடைப்பதற்கு பல காலம் போய்விடுகிறது. இவ்வாறு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்த போதும் இந்த உலக வாழ்வின் மயக்கத்தை இறைவன் அந்த அளவு இந்த காந்த சக்தியையும் ஈர்ப்பையும் வைத்திருக்கிற காரணத்தால் இந்த காந்த சக்தியை மீற முடியாமல் இதால் இழுக்கப்பட்டு கவரப்பட்டு இம்மியளவும் அங்கு இங்கும் விலகாமல் இந்த மண்ணாசையோடு போராடி மனிதன் மடிகிறான். வந்த நோக்கத்தை மறக்கிறான். அரிதாக சில ஞானிகள் அங்கங்கே இப்படி ஏதேதோ சொல்லிச் செல்கிறார்கள். அவையெல்லாம் இவனுடைய மனதிலே நுழைவதில்லை. அரிதாக சிலருக்கு மட்டுமே அது புலப்படுகிறது. பலரும் வந்துவிட்ட இந்த சந்தையில் தொடர்ந்து நீடித்து வாழ்ந்து விட வேண்டும்
என்ற ஒரு மயக்கத்தால் இந்த வாழ்வு மட்டுமே உண்மை என்று நினைத்து வாழுகின்ற நிலையை ஞானிகள் பார்க்கிறார்கள். அவன் பூர்வ தவத்தால் ஒரு செல்வக் குடியிலே பிறக்கிறான். ஏற்கனவே அவனுடைய தந்தையோ பாட்டனோ தேடி வைத்த ஒரு மிகப்பெரிய மாளிகை, செல்வ குடும்பத்தில் பிறந்ததால் சொத்து சுகங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. இவற்றின் மூலமாக இவன் நடுத்தர வயது போன்றவற்றை அடைந்தவுடன் ஊருக்கே பெரிய மனிதனாக இருக்கிறான். இவன் சொன்னால் பலரும் பலதையும் கேட்கிறார்கள். இவன் தன்னுடைய பிறந்த நாள், முக்கியமான நாள்களுக்கு ஊர் மக்களுக்கு தான தர்மங்களை எல்லாம் வழங்குகிறான். எங்கு சென்றாலும் இவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. வயது முதிர்ந்த காலத்தால் அவன் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து மரணத்தை தழுவுகிறான். மக்களெல்லாம் அவன் மேல் உள்ள மதிப்பும் மரியாதையும் கூடிய காரணத்தால், ஐயா இறந்து போனீரே என்று பொதுமக்களும் உறவினர்களும் பலவிதமான உறவு முறைகளை கூப்பிட்டு அழைத்தாலும் இவன் மீண்டும் வரப்போவதில்லை. மன்றத்தே நம்பி மாடம் எடுத்தது, மன்றத்தே நம்பி சிவிகை பற்றி ஏறினான், மன்றத்தே நம்பி முக்கோடி வழங்கினான், சென்று அத்தா என்ன தெரிந்திருந்தானே. ஊருக்கு நடுநாயகமாக பெரிய மாளிகை, மன்றத்தே நம்பி மாடம் எடுத்தது. 3 நிலை 4 நிலை மாடக் கூடிய மிகப்பெரிய அரண்மனையை எழுப்பினார். அதில் அந்த காலங்களிலே சிவிகைகளிலே செல்வது, பல்லக்கு, சாரட்டு வண்டிகள் போன்றவற்றில் செல்கிற காரணத்தால் திருமூலர் பெருமான் இவ்வாறு கூறுகிறார்: மன்றத்தே நம்பி சிவிகை பற்றி ஏறினார். பலவிதமான சுப நிகழ்ச்சிகளில் மன்றத்தே நம்பி முக்கோடி வழங்கினான். பொன்னும் பொருளும் ஆடை அணிகலன்களும் உடைகளும் உணவுகளும் கொடுத்து மக்களுக்கு ஒரு தாதாவாக வள்ளலாக விளங்கினான். மரணகாலம் வந்த பிறகு சென்று அத்தா என்ன தெரிந்திருந்தானே. எங்கிருந்தோ வந்து ஒரு கருவிலே பிறந்தவன் ஊரறிய வாழ்கிறான், உலகறிய பெயர்களை பெறுகிறான், தான தர்மங்களை செய்கிறான், மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்வுகளையும் வாழ்கிறான். ஒரு நாள் விதிவசத்தால் இந்த உடம்பை இழக்கிறான். அதுபோலவே நாட்டுக்கு நாயகனாக வாழ்ந்தவர்களும் கூட இது என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று ஞானிகள் பார்க்கிறார். நாட்டுக்கு நாயகன், நம்மூர் தலைமகன், காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு. நாட்டுக்கு நாயகனாக, நாட்டுக்கே தலைவனாக இருந்தான். நாட்டுக்கு நாயகன், நம்முடைய ஊருக்கு அவன் தலைமகன், முதல் மகனாக இருந்தான். உயிரோடு வாழ்ந்தபோது அவனை சுற்றி பல மனிதர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள், மரியாதை கொடுத்தார்கள், என்னென்னவெல்லாமோ நடந்தது. உயிர் நீங்கியவுடன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகை போருக்குள்ளே செல்வதற்கு மனிதர்கள் சுமக்கிற தங்க பல்லக்குகள் எல்லாம் இருக்கிறது. காட்டுக்கு செல்வதற்கு வெகு சாதாரணமான 2 கட்டைகளை வைத்து அதன் மேல் இந்த உடம்பை வைத்துத்தான் எடுத்து செல்கிற வழக்கம் இருந்திருக்கிறது.
இதை அந்த காலத்திலே ஆசந்தி என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். அது இன்றும் சில கிராமங்களில் நான் பார்த்தேன். அந்த சொல் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சொற்கள் நிலைத்திருக்கிறது. வெகு காலத்திற்கு முன்பு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற போது அங்கிருந்த வயதானவர்கள், ஆசந்தி தயாராகிவிட்டதா, கேளப்பா ஆசந்தி தயாராகிவிட்டதா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை நான் கேள்விப்பட்டு பார்த்தேன். எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. பரவாயில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் பெருமான் இதை இந்த ஆசந்தி என்று குறிப்பிடுகிறார். வாசந்தி என்றால் திருமணம், ஆசந்தி என்றால் இறந்தவர்களை எடுத்து செல்கிற அந்த ஆசனத்திற்கு ஆசந்தி என்று பெயர். வாசந்தி பேசி மனம் புரிந்து அப்பதி நேசம் தெவிட்டி நினைப்பு ஒளிவார்கள், பின்பு ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீ சுட்டு பலியாட்டினார்களே என்று அதற்கும் ஒரு பாடல் திருமூல பெருமானால் கூறப்பட்டிருக்கிறது. இளம் வயதிலே வாசந்தி பேசி, திருமணமெல்லாம் பேசி மங்களகரமாக மகிழ்ச்சிகரமாக அனைவரும் கூடி கழித்து இந்த திருமணத்தை பேசி கோலாகலமாக அந்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஒரு 40, 50, 60 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அதன் பிறகு உடல் தளர்வு, உள்ளத்தின் தளர்வு, பலவிதமான பிணிகளும் குடிகொண்ட வாழ்வு. அதனால் அந்த பதியினுடைய நேசம் தெவிட்டி நினைப்பொழிவார்கள். ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசந்தி சுட்டு பலியாட்டினார்களே என்று கூறுகிறார். அதைப்போல நாட்டுக்கு தலைமகனுக்கு அந்த உயிர் பிரிந்தவுடன் அவருக்கு காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல, சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் எல்லாம் பின்னால் செல்ல, முன்னால் பறை கொட்ட, இந்த நாட்டுக்கு நம்பியாக இருந்தவர் நடக்கின்ற ஒரு நிலையை பாருங்கள் மனிதர்களே என்று திருமூலர் பெருமான் நமக்கெல்லாம் ஒரு அறிவுரையாக இதை கூறுகிறார். வாழ்வு வாழ்வு என்றே நினைத்த மனித மனமே, ஊடறிய வாழ்ந்தவன் நாட்டுக்கு தலைவனாகவும் நாட்டுக்கு நாயகனாகவும் நம்மூருக்கு தலைமகனாகவும் வாழ்ந்தவனுடைய வாழ்வு இறுதியில் எப்படி முடிகிறது என்று பாருங்கள் என்று நம்மை சிந்திக்கும்படி கூறினார்கள். அத்தோடு அவர்கள் விடவில்லை. இந்த பிறவி என்ற மயக்கம் தீர்வதற்கு பல்வேறு எளிய வழிகளை எல்லாம் அவர்கள் நமக்கு கூறிச் சென்றார்கள். அதில் பக்தி என்ற சரணாகதி, நாம ஜபமும் சரணாகதியும் எளிதானதும் பாதுகாப்பானதுமான ஒரு வழி என்று இறைவனுடைய நாமங்களை சிந்தித்திருந்தாலே உங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் வந்துவிடுகிறது. மரண பயம் நீங்குகிறது. ஞான தெளிவு வந்தால் இந்த மரண பயம் முற்றிலும் விலகிவிடு. காரணம் என்ன என்றால், மேலே இருக்கிற பொம்மை சட்டை கலறுகிறது, உள்ளே இருக்கிற சூக்கும சரீரம் கூட உடனே அழிவதில்லை. அதன் உள்ளாக இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவு என்பதே இல்லை. அது ஒவ்வொரு சட்டையை மாற்றி மாற்றி போடுகிறது. மனித மனமும் மனித கண்களும் இந்த சட்டையை மட்டுமே பார்க்கிற காரணத்தால் அதன் உள் இருக்கிற ஆன்மாவை பார்க்கும் நிலையை இழந்து விடுகிறது. இறைவனால் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது சாதாரணமாக கண்ணை மூடிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலை. கண்முன்னால் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் உண்மை என்று நம்புகிற ஒரு நிலை. கண்ணிலே முன்னும் பின்னும் பிறந்தவர்கள், இடையிலே வந்த உறவினர்கள், இவற்றையெல்லாம்
என்றென்றும் உறுதியாக பற்றி கொள்ளுகின்ற ஒரு மனநிலை. இப்படியெல்லாம் பலவிதமான மயக்கங்களுக்கு ஆட்படுகிறார்கள் இந்த சாமானிய மனித மனமுடையவர்கள். இதனால் எண்ணற்ற இடர்களை மனதிலே சுமந்து வழி தெரியாமல், திக்கு திசை தெரியாமல் இந்த வாழ்வின் சூறாவளியிலே அகப்பட்டு வறுமை, பிணி, நோய், கடன், இப்படி கணக்கில்லாத பிரச்சனைகளில் மாட்டி இந்த வாழ்வு போராட்டத்தில் போராடி உழைத்து இந்த உடம்பை ஒரு வழியாக விட்டு விலகுகிறார். ஆனால் இறைவன் இவற்றை மிகப்பெரிய ஒரு ரகசியமாக செய்து வைத்திருக்கிறார். இறைவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிடவில்லை. எல்லா உயிர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. வரும் முன்பாகவே ஒரு மனையை தயார் செய்து வைத்திருக்கிறார். நமக்கு உடம்பை தயார் செய்து கொடுத்ததே இறைவன்தான் என்பது இந்த மனித மனம் அறியாமை இருளால் மறந்து போகிறது. துன்புறு பாசத் துயர்மனை செய்வானுளன் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். துன்பத்தை வானுளன், வானமாகிய சிதாகாசத்தில் விளங்குகிற அந்த இறைவன் துன்புறு பாசத் துயர்மனை செய்வான். என்புற்று இருவர் முன்பு ஊறிய அந்த தந்தையும் தாயும் இன்புற்ற காலத்தில் இன்புற்று இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாசத் துயர்மனை செய்வானுளன் என்று மிகச்சிறந்த ஒரு பாடல்களிலே அரிய தத்துவங்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த உடல் எப்படி வந்தது என்றால், முன்பு ஊறிய வினை இன்புற்று இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாசத் துயர்மனை. முந்திய பல பிறவிகளில் செய்யப்பட்டு ஊற்றுக்கண் போல் ஊறி நின்ற அந்த வினையை பகுதியாக பிரித்து இந்த பாசம் என்ற ஒன்றை வைத்து பொல்லா துன்பத்திற்கு வழிவகுக்கிற இந்த பாசத் துயர்மனையை செய்வான் ஒருவன் உளன். வானுளன் சிதாகாசமாகிய அந்த சிரசுக்கு மேலே இருப்பிடமாக சிற்றம்பலமே இடமாக கொண்ட அந்த இறைவன் நமக்கு கொடுக்கிற கொடை இந்த உடல். ஆகவே நம்முடைய சுதந்திரத்தில் என்று எதுவுமே இல்லை. இந்த ஜீவனுக்கு திட்டமிட்டே இறைவன் இந்த உடம்பை கொடுக்கிறார். திட்டமிட்டே அவர் மறைக்கிறார். பழைய பிறவியையும் மறைக்கிறார், வரும் பிறவியையும் மறைக்கிறார், இந்த பிறவியில் வருகிற எதிர்கால நிகழ்வுகளையும் மறைக்கிறார். இவற்றை கண்டு ஓரளவு அங்கங்கே இந்த தென்னை தெரிசலாக என்று கிராமத்தில் சொல்வார்கள். இந்த தென்னை தெரிசலாக எதிர்காலங்களை பல முறைகளிலே சொல்கிற ஒரு ஆறுதலான நிகழ்வும் அந்த இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாச துயர்மனையை செய்கிறவர் மிகப்பெரிய சூதுவாதுகளையும் செய்கிறார். சம்பந்தம் இல்லாமல் மனிதர்களை அங்கும் எங்கும் இந்த ஜீவனுக்கு பலவிதமான மானிட சட்டைகளை கொடுக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு திவச நாள், பொதுவாக திவசம் என்று நாம் சொல்வது இறந்தவர்களுக்கு செய்கிற காரியத்தை திவசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கேரளாவில் திவசம் என்றால் நாள், தினம், இன்றைய தினம். இன்றைய திவசம் என்றால் இன்றைய நாள் என்று சொல்லுவார்கள். அது பழக்கத்தில் அவர்களுக்கு அந்த சொல் நிரந்தரமாக இந்த திவசம் என்று பயன்படுத்துகிறார்கள். நாமோ இறுதி காரியத்திற்கு அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். அவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய இறந்து போன தந்தைக்கு, பெரும்பாலும் சிலரே அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த பெருமையை உணர்ந்து நடக்கிறார்கள். பலர் இருக்கும்போது இளமை முறுக்காலும் செல்வச் செருக்காலும்
இந்த பெற்ற தாய் தந்தையர்களை பெரும்பாலும் மதிப்பதில்லை. அவர்கள் செய்த அந்த நன்றி கடனை அவர்கள் நினைப்பதும் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள் மேல் அவர்கள் ஆறாத பற்றுக்களை வைத்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு மிகப்பெரிய நுணுக்கமும் ரகசியமும் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், நாம் எடுத்திருக்கிற இந்த உடல் நம்முடைய தந்தை தாயினுடைய உடம்பின் சாரம்தான் நாம் எடுத்திருக்கிற இந்த உடல். ஆகவே அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய உடல் அவர்களுக்கு மிகுந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் உரியதாக ஆகிறது. காரணம், அவர்கள் உடம்பினுடைய அந்த ஜீவ சார சக்தியை நாம் எடுத்திருக்கிற உடல் பெற்றிருக்கிறது. இவ்வாறு அவர்கள் மூலமாக வந்த இந்த மனிதன் தன்னுடைய உடலை நேசித்துக் கொண்டிருந்த நிலையில் இவனுக்கு சில குழந்தைகள் பிறந்தவுடன் இவனுடைய நேசங்கள் எல்லாம் அங்கு மாற்றப்படுகிறது. பெற்ற தாய் தந்தை மற்றவர்களை விட தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கிறான். அதன் ரகசியம் என்ன என்றால், இவன் உடம்பினுடைய ஜீவசக்தி, இவனும் இவனுடைய மனைவியும் அவர்களுடைய சரீரத்தில் இருந்து வந்த அந்த ஜீவசக்தி தான் இவர்களுடைய கண்முன்னால் குழந்தைகளாக இருக்கிறது. ஆகவே இவன் அந்த பாசத்திற்கு கட்டுப்படுகிறான். இதனால்தான் திருமூலர் பெருமான் தொன்புறு பாசத் துயர்மனை என்று இதை கூறினார். இப்படி இந்த தங்களுடைய குழந்தைகள் மேல் வைக்கிற பற்று புத்திரேஷனை என்று சொல்லப்படுகிறது. அது அவ்வளவு எளிதில் வெல்லப்படக்கூடியதாக இறைவன் வைக்கவில்லை. காரணம், தந்தை தாயை புறக்கணிக்கிறான். அவர்கள் இவன் என்ன செய்தாலும் இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதன் காரணம் அதுவும் ஒரு விதமான அஞ்ஞானம் என்றுதான் ஞானிகள் கூறுகிறார். இவனுக்கு சொந்தமில்லாத ஒரு உயிர், இவன் வழியாக அந்த சட்டை கொடுக்கப்படுகிறது. அந்த சட்டையும் தந்தை தாயினுடைய சட்டையும் அவர்களுக்கு சொந்தமல்ல, அவர்களுடைய பெற்றோருக்கு சொந்தம். இப்படியே போனால் இது இறைவனிடம் போய்த்தான் முடியும். மண்ணை எடுக்கிறார், பாண்டத்தை செய்கிறார், உயிரை உள்ளே அடைக்கிறார். வேதமோதிய புலாலனார் வனைய வெய்ய தடிகாரனான யமன் வந்தடிக்கும் ஒரு மட்கல தேகமான பொய்யை மெய்யென்று நம்பி இந்த வையமிசை வாடவோ என்று ஞானிகள் கேட்கிறார்கள். வேதமோதிய குலாலன், இந்த மண்பாண்டம் செய்பவர்களை குலாலர்கள் என்று கூறுவது வழக்கம். வேதமோதிய குலாலனாகிய பிரம்மன் செய்து வைத்த இந்த மண்பாண்டத்தை தடிக்கம்மால் அடித்து அடித்து எளிதாக உடைத்து கொண்டே செல்கிறான் யமதர்மன். வேதமோதிய குலாலனார் வனைய வெய்ய தடிகாரனான யமன் வந்தடிக்கும் ஒரு மட்டல தேகமான பொய். இது ஒரு மண்கலம், தேகம் என்ற ஒரு பொய் என்று ஞானிகளுடைய பார்வையில் இது விளங்குகிறது. இந்த நிலையில் இந்த மனிதன் அந்த திதி திவசத்திற்காக ஓராண்டு பூர்த்தியாகிறது. பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதிய உணவுக்காக அப்போதெல்லாம் கைக்குத்தல் அரிசிகளை அவ்வப்பொழுது அதை கொத்தி எடுத்துத்தான் இறைவனுக்கு நிவேதனம் செய்வார்கள். வீட்டிற்கு இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்களிலும் செய்வார்கள். அதனால் அந்த முற்றத்திலே அரிசியை காய வைத்திருக்கிறார். அங்கு மந்திரங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த உணவுக்காக அந்த பிரத்யேகமாக அந்த சடங்கு நிகழ்ச்சி அவனுடைய தந்தைக்காக அந்த அரிசியிலே நைவேத்தியத்தை படைக்க வேண்டும் என்று காய வைத்தவன் வந்து பார்த்தால் ஒரு நாய் அதில் வாயை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த இவனுக்கு சினம் எழுந்தது. பக்கத்திலே இருக்கிற தடிக்கம்பால் அந்த நாயை அடித்து விரட்டினான். அடடா, கெடுத்து விட்டதே! மிகவும் சுத்தமாக ஆச்சாரத்தோடு
நாம் வைத்திருந்த இந்த அரிசியில் நாய் வாயை வைத்து அதை பாழ்படுத்தி விட்டது. இது வேறு அரிசியைத்தான், அதை காய வைக்க வேண்டும் என்று வேறு ஒரு அரிசியை கொண்டு வந்து காய வைத்தான். இவ்வாறு இவன் செய்து கொண்டிருந்த போது ஒரு தபஸ்வி ஒருவர் வந்தார். வந்து இவனிடம், எனக்கு ஏதேனும் உணவு கொடு, பசியாக இருக்கிறது என்று கேட்டார். அப்போது இவன் சொன்னான், ஐயா, இன்று என்னுடைய தந்தைக்கு திவச நாள், அதற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு உணவு தர முடியும் என்று கூறினார். அவர் மீண்டும் கேட்டார். அவன் அதே பதிலை கூறினார். இந்த தபஸ்வி சிரித்தார். ஏன் சிரிக்கிறீர்கள் ஐயா என்று இந்த மனிதன் கேட்டார். ஆமாடா, அப்பனே அரைவாய் அரிசிக்கு அடிபட்டு ஓடுகிறான், நீ ஆண்டிக்கு என்ன கொடுக்கப் போகிறாய் என்று அவர் கேட்டார். இவனுக்கு புரியவில்லை. என்ன சுவாமி சொல்லுகிறீர்? நான் என் தந்தைக்குத்தான் இவ்வளவு பேர், என்று இத்தனை பேருக்கு சாப்பாடுகள் போடப் போகிறேன், விருந்துகள் எல்லாம் இருக்கிறது, பிற அப்பனுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்கிறீர்களே என்று இவன் குழப்பத்தோடு கேட்டான். அது பொருள் தெரியாமல், ஐயா என்ன சொல்கிறீர்கள், நான் அதற்குத்தானே இவ்வளவு பாடுபட்டு செய்து வருகிறேன் என்று கூறியவுடன், அடே, சிறிது நேரத்திற்கு முன்னால் உன் தந்தை வாழ்ந்த காலத்தில் எவருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை, தான தர்மங்களை செய்யவில்லை. தனக்கு தனக்கு என்று பொருள் மேல் இறுகப் பற்று ஏற்பட்டு மிக கடினமான ஒரு மனநிலை படைத்தவனாக, ஈகை இரக்கமற்றவனாக பலவிதங்களில் பொருளை ஈட்டி வைத்தான். தான தர்மங்களை அவன் செய்தான் இல்லை. ஆகவே அந்த பாவ பயனால் ஒரு நாயாக பிறந்து இன்று தனக்கு திவச நாள் என்று உன் வீட்டில் 2 வாய் அரிசி உண்ணலாம் என்று வந்து சிறிது நேரத்திற்கு முன்பு வந்து உண்டவன் உன்னுடைய தந்தை. அவன் தன்னுடைய ஈவு இரக்கமற்ற செய்கையால் அனைத்தையும் இழந்துவிட்டு இன்று நாயாக பிறந்து உன் வீட்டிலே வந்து ஒரு வாய் அரிசிக்கு போராடி கொண்டிருக்கிறான். நீ தடிக்கம்பால் அடித்து அவனை விரட்டி விட்டாய். அப்பனுக்கே நீ அரைவாய் அரிசிக்கு சம்மதிக்காதவன், ஆண்டியாகி எனக்கு எங்கே கொடுக்கப் போகிறாய் என்று நான் கூறினேன் என்றவுடன் அவன், ஆஹா, இவர் மிகப்பெரிய திரிகால ஞானியாக இருக்கிறார் என்று அவரை பாதம் பணிந்து பிழைக்கு வருந்தி தன்னுடைய தந்தைக்கு நல்ல கதி கிடைப்பது எப்படி என்று அவரிடம் வழிகளை கேட்டான். அவர் வழிகளை கூறினார். இறைவனுடைய நிர்வாகத்தை தெரிந்து கொள்ளப்பா, நீ உன் தந்தை இருந்தால் அப்படி எங்கேயோ உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நீ மாயையால் கருதுகிறாய். இறைவன் செய்கிற விளையாட்டு எந்த விதத்திலும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நெடுங்காலம் ஆவிலோகத்திலே இருக்கவும் முடியும், அடுத்தடுத்த உடனே பிறவியை பெற்றுவிடவும் முடியும். அவர்கள் செய்த வினைக்கு ஈடாக சம்பந்தமில்லாமல் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள். இதுதான் இறைவன் செய்கிற நாடகம். இன்று மனைவி, மக்கள், சுற்றத்தார், உடன் பிறந்தார், நண்பர், பகைவர் என்று வந்தவர்களெல்லாம் முந்திய பிறவிகளில் ஏதோ ஒரு வழியிலே தொடர்பு பெற்றவர்கள். அவர்கள்தான் இவ்வாறு இப்பொழுது வந்தும் அந்த வினைப்பயனை நமக்கு ஊட்டுகிறார்கள். நாமும் அவர்கள் மூலமாக வினைப்பயனை அனுபவிக்கிறோம். இதுதானப்பா ரகசியம். ஆகவே நீ இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இந்த ஈகை இரக்கம் என்ற குணத்திலே எல்லா உயிர்களுக்கும் உன்னால் முடிந்த நன்மைகளை செய். காரணம், உன்னுடைய சந்ததியில் யாரோ ஒருவன் ஒரு மாடாக, ஆடாக, ஏதோ ஒரு உயிரினமாக, ஒரு வண்டாக, ஒரு பறவையாக உன்னிடத்தில் வந்து உணவுக்கு நிற்பான். அவர் இறந்து போனார், இனி அவ்வாறு அவர் வன்னியுலகத்தில் தான் இருக்கிறார் என்ற மயக்கத்தில் உன்னுடைய 7வது தலைமுறையை சேர்ந்தவன் விண்ணுலகத்திலே இருப்பான்.
ஆனால் சமீபத்தில் இறந்தவன் உடனடியாக ஒரு பிறவியை எடுப்பான். அதனால்தான் எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடு என்று முன்னோர்கள் கூறினார்கள். யார்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்று திருமூலர் பெருமான் இந்த இரகசியத்தை கூறுகிறார். இவ்வாறெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் இவனுடைய மூதாதையர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று இவனால் அறிய முடியாது. ஆகவே யாருக்கும் இடுமீன்கள், யாராக இருந்தாலும் அவனுக்கு பசி என்று வந்தவனுக்கு உணவை கொடு. அவர் இவர் என்னன்மின் நான் இவருக்குத்தான் கொடுப்பேன், அவருக்குத்தான் கொடுப்பேன், உடல் ஊனமுற்றவனுக்குத்தான் தருவேன், கைகால் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்து பிழை என்று கொடுப்பவர்களையும் கொடுக்க வேண்டாம் என்று பலர் அதை பல விதங்களில் பயன்படுத்துகிறார்கள். அதை வாங்கி உண்பதற்கு என்று வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய சொந்த செலவுக்கு வேறு செலவுகளுக்கு என்று வீண் செலவுக்காக வாங்குபவர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த கொடுக்கிற நேரத்தில் இவ்வாறெல்லாம் நாம் மிக துல்லியமாக கணக்கு பார்க்கக்கூடாது என்ற காரணத்தால் அவர் இவர் என்னன்மின் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் கையில் கிடைத்தது என்று நாம் உண்டால் போதும் என்று செய்யாதீர்கள். கிடைத்தவற்றை பலருக்கும் பகிர்ந்து உண்ணுங்கள். அதற்கு நீங்கள் காக்கையை பாருங்கள், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. அதைப்போல கிடைத்ததை உண்டு நீங்களும் உண்டு. எந்த வடிவத்தில் உங்களுடைய உறவினர்கள் வருவார்கள், எந்த பிறவியில் அவர்கள் உங்களுக்கு உறவாக இருந்தார்கள் என்ற இரகசியங்களெல்லாம் தெரியாது. அது பல விதங்களில் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இந்த இறைவனுடைய பின்னல் வேலையினால் அது உறவு என்ற பின்னலிலே வருகிறவர்களும் வினை தொடர்பால் முந்திய பிறவி தொடர்பு உள்ளவர்கள்தான் வருகிறார்கள். அதை தவிர கண்ணிலே காண்கின்ற பல தரப்பட்ட மனிதர்கள், விலங்கு, பறவைகள், இப்படி பல உயிரினங்களாகவும் இவனுடைய மூதாதையர்களில் எவரோ ஒருவர் வந்து பிறந்திருப்பார். இந்த இரகசியங்களையெல்லாம் அறிய முடியாத மனித மனம் இவனுக்கு என்று ஒரு இலக்கணத்தை வைத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய உறவு என்று மயக்கத்தில் இருக்கிறான். இதற்கு ஞானிகள் வாழ்வில் நடந்த பல சம்பவங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. யோதிடத்தின் மூலமாக அறியலாம், ஞானத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கும் நமக்கும் உறவு இருந்ததா இல்லையா, பகைவனா நண்பனா என்று பல விஷயங்களை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் இறைவன் பல வழிகளை வைத்திருக்கிறார். இந்த உடம்பு போனவுடன் உடனடியாக பிறக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நெடுங்காலம் ஆவி உலகிலே தங்கி பிறக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் மாண்டு பிழைக்கும் வகை என்று கூறுகிறார்கள். தூண்டு விளக்கின் சுடர் அணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தாற்போல் மாண்டு பிழைக்கும் வகை அறிவது எக்காலம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த மாண்டு பிழைக்கும் வகையை அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி.